Tingle Tales. நட்சத்திர மீன் மீட்பவர். ஒரு சிறிய கடற்கரை கிராமத்தில் மாயா என்ற இளம் பெண் வசித்து வந்தாள். தினமும் காலையில் மாயா கடற்கரையோரம் நடந்து கடல் நத்தை ஓடுகளை சேகரித்து கரையில் மோதும் அலைகளை பார்த்துக் கொண்டிருந்தாள். ஒரு நாள் மாயா கடற்கரையில் உலா வந்து கொண்டிருந்த போது அசாதாரணமான ஒன்றை கவனித்தாள். நூற்றுக்கணக்கான நட்சத்திர மீன்களை மணலில் விட்டுவிட்டு அலை வெளியேறியது. நட்சத்திர மீன்களை அங்கே விட்டால் அவை காய்ந்து வெயிலில் இறந்துவிடும் என்று மாயாவுக்கு தெரியும். தயக்கமின்றி மாயா சிக்கித் தவித்த நட்சத்திர மீன்களை ஒவ்வொன்றாக எடுத்து மீண்டும் கடலில் வீசத் தொடங்கினாள். அவள் அயராது உழைத்துக் கொண்டிருந்த போது ஒரு முதியவர் அவளை அணுகி, மாயா, நீ என்ன செய்கிறாய்? இங்கே பல நட்சத்திர மீன்கள் உள்ளன. உன்னால் ஒரு மாற்றமும் செய்ய முடியாது என்று சொன்னார். மனம் தளராமல் மாயா தனது பணியை தொடர்ந்தாள். என்னால் அனைத்தையும் காப்பாற்ற முடியாமல் போகலாம், ஆனால் நான் காப்பாற்றும் ஒவ்வொன்றிலும் என்னால் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று பதிலளித்தாள். முதியவர் புரிந்து கொண்டு தலையசைத்தார் மற்றும் மாயாவின் மீட்பு பணியில் சேர முடிவு செய்தார். ஒன்றாக அவர்கள் அருகருகே வேலை செய்தனர். நட்சத்திர மீன்களை மீண்டும் கடலில் எறிந்துவிட்டு அவை பாதுகாப்பாக நீந்துவதை பார்த்தார்கள். சூரியன் மறையத் தொடங்கியதும் மாயாவும் முதியவரும் தங்கள் முயற்சியில் திருப்தியடைந்து கடலை பார்த்தனர். ஒவ்வொரு நட்சத்திர மீனையும் அவர்களால் காப்பாற்ற முடியாமல் போயிருக்கலாம், ஆனால் அவர்கள் காப்பாற்றியவற்றில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அன்று முதல் மாயாவின் கருணை செயல் கிராமத்தில் உள்ள மற்றவர்களையும் நட்சத்திர மீனை காப்பாற்ற அவளுடன் இணைந்து கொள்ள தூண்டியது. விரைவில் கடற்கரை மக்களால் நிரம்பியது. தேவைப்படும் உயிரினங்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அனைவரும் ஒன்றாக வேலை செய்தனர். நட்சத்திர மீன் கடலுக்குள் நீந்துவதை மாயா பார்த்தபோது சிறிய கருணை செயல் கூட நம்பிக்கை மற்றும் இரக்கத்தின் அலைகளை உருவாக்க முடியும் என்பதை அவள் அறிந்தாள். குழந்தைகளே, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், சிறிய கருணை செயல் கூட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். Tingle Tales. Like, subscribe, and share to your loved kids.